தமது செயற்பாடுகளை பாதிக்கும் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று காலை 9:30 மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள ஒற்றை இரட்டை எரிபொருள் விநியோக முறையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் பெரும் சிரமங்களையும் அசௌகரியங்களும் எதிர்நோக்கியுள்ளதாகவும் தற்போதைய எரிபொருள் விலை சூத்திரத்தின் கீழ் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு 6% செயற்பாடுகள் இலாபம் கிடைப்பதாகவும் முன்னர் எரிபொருள் நிலையங்களுக்கு 3% இலாப பங்கு வழங்கப்பட்டது வந்தது. எனினும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் இந்த இலாப பங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகம் திட்டமிட்டபடி நடைபெறாமையினால் விநியோகத்தில் ஏற்பட்ட தோல்விகளினாலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வினைத்திறனாக நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கூட்டுத்தாபனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் நிறுவன கொடுப்பனவு வழங்கப்பட உரிமை இருந்தது. இதுவரையில் அத்தகைய கொடுப்பனவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக நிலவும் இந்த பிரச்சினைகளால் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் நிலைப்புத்தன்மை கடுமையாக பாதித்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தமக்கான தீர்வினை வலியுறுத்தியே இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக இந்த அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகளை சீர் செய்து விநியோகத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தை சீராக முன்னெடுப்பதற்காக ஏப்ரல் மாதத்திற்குள் 9 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளன. எனவே பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் வெடித்ததன் பின்னர் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் ஏற்கனவே வெற்றிகரமாக நிர்வகித்துள்ளது. தட்டுப்பாடுகளை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான விநியோகம், ஒற்றை இரட்டை இலக்கங்கள் முறை மற்றும் புதன்கிழமை பொது விடுமுறை என்பன குறுகிய கால தீர்வாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டன. தற்போது எரிபொருள் வரிசைகள் குறைந்துள்ளன. விநியோக நிலைமைகள் மேலும் சீரடையும் பட்சத்தில் தற்போது கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை விடுமுறையையும் நிலைமை வளமைக்கு திரும்பியதும் நீக்கப்பட்டு நாட்டின் செயற்பாடுகள் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் QR முறைமை தற்போது வினைத்திறனாக செயல்பட்டு வருவதாகவும் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் இயல்பு நிலையை உறுதிப்படுத்த அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் WTI ரக மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் மே மாதம் நாட்டை வந்தடைய உள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் நீடித்து வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையை மீண்டும் ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இன்று வர்த்தக ஆரம்பமான போது சர்வதேச சந்தையின் பிரெண்டன் ரக மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் 2.2% அதிகரித்துள்ளது. $111.43 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் WTI ரக மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாயின் விலை 2.7% உயர்ந்து $114.57 பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக போர் காரணமாக விநியோக கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவுகளே இந்த திடீர் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பானது எரிசக்தி நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.